ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் தொழில்நுட்ப படிப்புகள் குறித்த கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. திரு ரவிச்சந்திரன் அவர்கள், இந்த பிளாஸ்டிக் தொழில்நுட்பம் இது சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்பது அதற்கான என்னென்ன துறைகளில் இருக்கும்னு ஏற்கனவே சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இப்படிப்பு முடித்தவுடன் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் படித்தவுடன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் எம்என்சி இண்டஸ்ட்ரீஸ் ஆகியவற்றில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆவரேஜாக பார்த்தால் 3 to 5 லட்சம் வரை வேலை பெர் ஆனம், 3 to 5 lakhs பெர் ஆனம் அவர்களுக்கு கிடைக்குது. அவர்கள் முடித்தவுடன் அவர்கள் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனி அப்படி சேரலாம், அல்லது ரப்பர் டெக்னாலஜிஸாக சேரலாம், அல்லது பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸாக சேரலாம். அவங்க ரோல் என்றால் அவர்கள் மெட்டீரியல்ஸை பற்றி புரிஞ்சு கொள்ளவும் மற்றும் அது எப்படி ப்ராசஸ் செய்வது, அதுபோல் வேலைகள் இருந்தால் பிளான்ட் இன்ஜினியர், பிளான்ட் மேனேஜர் இதுபோல் உயர்ந்து கொண்டு போகலாம். அல்லது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் வாய்ப்புகள் உண்டு, சயின்டிஸ்டாக போகலாம், அல்லது நீங்கள் சுயமாக தொழில் தொடங்கலாம். இதுபோல் வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. ஏன்னா எந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனி எடுத்திருந்தாலும் சரி, இல்லது ஏரோநாட்டிக்கல் கம்பெனி எடுத்திருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர் 2 பொருட்களும் எங்கெங்கே மெட்டல் காம்பனண்ட் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அது மாதிரி இடங்களில் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர் டெக்னாலஜிஸ் தெரிஞ்சவர்கள் அந்த மெட்டல் காம்பனண்ட்க்கு கரெக்டான எந்த மெட்டீரியல் ரீப்ளேஸ் செய்ய முடியும், லைட் வெயிட் வித் குட் ஸ்ட்ரென்த், அது மாதிரி உள்ள மெட்டீரியல் செலக்ட் செய்து அதுக்கு வேண்டிய டிசைன் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுகிறது. ஸோ வேலை வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் உண்டு. நாட் ஓன்லி இன் ஏரோநாட்டிக்கல், சிவில், தென் யூ ஹாவ் மெரைன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ். டுடே எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பாலிமர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுகிறார்கள். அதிலிருந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த தொழில் வளர்ந்து கொண்டே போகிறது. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ரீசைக்கிளிங் அதை எப்படி செய்வது, அதுவும் பயங்கரமான ஒரு தொழில். அதை இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார்கள். அதில் எது மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை என்வாயர்மெண்டல் பொல்யூட் பண்ணாத வகையில் இப்பொழுது R&D நடந்து கொண்டு இருக்கிறது. மற்றும் பயோபிளாஸ்டிக்ஸ் என்ற ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் இன்று வளர்ந்து கொண்டு வருகிறது நம்ம இந்தியாவிலும். அது வளர்ச்சிக்கு நல்லதாக வரும் மற்றும் அது என்வாயர்மெண்டல் அவ்வளோவா பொல்யூட் செய்யாது. ஸோ இந்த கேரி பேக்ஸ் இதுபோல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்பொழுது மெட்டீரியல் ரீப்ளேஸ் செய்யலாம் பயோபிளாஸ்டிக்ஸில். ஸோ அது மாதிரி இடங்களில் என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் தடுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். தற்போது செங்கல்பட்டை சேர்ந்த ஷீலா என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். ஷீலா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சது இந்த பயோடெக் கோர்சஸ் இருக்குல்ல சார், இந்த பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் போகலாமா சார்? திரு நெடுஞ்செழியன், ஆக்சுவலா பயோமெடிக்கல் இப்ப இந்தியால ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் இப்ப எந்த டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றீங்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஐஐடி டெல்லி பயோமெடிக்கல்ல தே ஆர் வெரி அட்வான்ஸ்ட். சிமிலர்லி அவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டான்ஃபோர்ட், எய்ம்ஸ் டெல்லி, ஐஐடி டெல்லி பயோ டிசைன் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி அலையன்சஸ்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. எய்ம்ஸும் மெடிக்கல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஐஐடி டெல்லியும் அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டிடியூஷன். இவங்களோட ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் அவங்க கொலாபரேட் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்க இன்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பயோமெடிக்கல் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, எங்க படிக்கிறீங்கிறது, ஏன்னா அந்த சிலபஸ் எந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப நிறைய பேர் சாதாரண காலேஜில் படிச்சவங்க ஃபுல்லா இந்த எக்ஸ்ரே மிஷின், எம்ஆர்ஐ மிஷின்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டலேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. அதுல இப்ப நீங்க ஜிஇ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பயோமெடிக்கல் ரிசர்ச் ஒன் ஆஃப் த மேஜர் ரிசர்ச் ஜாக்வெல்ஸ் ரிசர்ச் சென்டர்னு பெங்களூர்ல இருக்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஏர்னிங் நல்ல வெரி ஹை சேலரி கொடுக்குறாங்க. பட் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல சீர்காழியைச் சேர்ந்த நடராஜன் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். நடராஜன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார், என் பொண்ணு 1144 மார்க் வாங்கிருக்காங்க பிளஸ் 2ல. சரி, பயோ இன்ஃபர்மேட்டிக் கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா? அது எல்லாம் எதிர்காலம் இருக்கா? கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பயோடெக் படிச்சாக்க வேலை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரியும். பயோ இன்ஃபர்மேட்டிக் படிச்சாக்க. திரு நெடுஞ்செழியன், ஓகே, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு லார்ஜ் கம்ப்யூட்டேஷனல் டேட்டால நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன் மாத்திரம் இந்த மாதிரி அதனோட சேஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கும். நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம தமிழ் படத்துல ஏழாம் அறிவு உங்களுக்கு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அக்ரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க. நீங்க அங்க எடுத்தும் படிக்கலாம். அதுக்கும் நல்ல ஃபியூச்சர்ல நான் அக்ரிகல்ச்சர்லயும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி குயிக்கா ஈல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் பண்ணிட்டு இருக்கோம். தாராளமா எடுத்து படிக்கலாம்.
தொடர்ந்து பேசுவோம். திரு அமானுல்லா அவர்கள், இப்போ இந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் மற்றும் இந்த ரப்பர் டெக்னாலஜி போன்றவை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ரொம்பவும் தொடர்பு கொண்ட ஒரு படிப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எந்த அளவிற்கு உண்மை, எந்த அளவிற்கு இரண்டுக்குமான தொடர்பு இருக்கிறது? அது நான் இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி பிகினிங்கில் நான் சொன்னேன். இப்போ பிளாஸ்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரினா அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் பெட்ரோகெமிக்கல் தான் மெயின். பெட்ரோகெமிக்கல்லேருந்து பிளாஸ்டிக்ஸ் எப்படி தயாராக்குவாங்க, அது வந்து அப்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரி. அப்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரியில் இப்போ ரிலையன்ஸ் இந்த மாதிரி கெயிலு இந்த மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எல்லாமே பெட்ரோலியம்லேருந்து அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக்கை கன்வெர்ட் பண்ணி அந்த ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து மெயின்லி பாலிமர் நாலேஜ், பாலிமர் டெக்னாலஜி நாலேஜ்னு கெமிக்கல் இன்ஜினியரிங், இது ரெண்டு தேவைப்படும். அது டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தா இது மெட்டீரியல்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, எப்படி மோல்டிங் பண்ணி ஒரு பம்பர், கார் பம்பருக்கு எப்படி மோல்டிங் பண்ணுவாங்க, அந்த மோல்டிங் பண்ணதுக்காக எவ்வளோ பெரிய மிஷின் வேணும், எவ்வளோ டன்னேஜ் மிஷின் வேணும், அந்த கெப்பாசிட்டி என்ன மிஷின், அதுக்கு தகுந்த மாதிரி மோல்டு எப்படி பண்ணும், இது எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பண்ண வேண்டிய வேலை. அது வந்து அதுக்காக நான் சொன்னது. இப்போ பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் போனால் கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்னு இந்த சிலபஸில் இருக்கும். இந்த பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி கோர்ஸ் கரிக்குலம் பார்த்தா அதுல இந்த ரெண்டு கோர்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெங்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டிசைன் கோர்சஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இதெல்லாமே வரும். தொடர்ந்து பேசுவோம். அதே போல கத்தாரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்ற நேயர் ஒரு கேள்வியோட காத்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். சார், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ், அதே மாதிரி அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இப்படின்னா எனக்கு தெரியுது சார். அதே நேரத்துல அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள், அதாவது கான்ஸ்டியூன் காலேஜ்னா என்ன, அதே மாதிரி இந்த கேம்பஸ், திருச்சி கேம்பஸ், திருவாரூர் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி திருவாரூர் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ராமநாதபுரம் கேம்பஸ், மதுரை கேம்பஸ் இப்படி எல்லாம் இருக்கு சார். இதுல பத்தி எல்லாம் ஒன்னும் ஒரு ஐடியா இல்ல சார். என்னுடைய சன்னை வந்து சேர்க்கறதுக்காக நான் இதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டர் நெடுஞ்செழியன் சார் இருந்து நான் அதை பதில் எதிர்பார்க்கிறேன் சார். நான் இதுல டிவியில கேட்டுக்கிறேன் சார். திரு நெடுஞ்செழியன், தமிழகத்தை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முதல்ல வந்து 4ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த அரசு வந்து எல்லாத்தையும் 4ஐயும் வந்து ஒன்றாக ஆக்கி விட்டாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல 4 காலேஜஸ் அப்படிங்கிறது, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி 1794 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்ஐடி வந்து 1949 ஆரம்பிச்சாங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து ஏசி டெக், அதுவும் உள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல இருக்கு. அப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிளானிங், இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல இருக்கு. இது ஆர்கிடெக்சர் வந்து இங்க சொல்லி தருவாங்க. இது 4 சேர்ந்து தான் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல வந்து கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஓன்டு வந்து ஜிசிடி கோயம்புத்தூர், அதாவது ஜிசிடி கோயம்புத்தூர் மட்டும் அட்டானமஸ், அவங்களே அவங்க சிலபஸ் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே வேல்யூவேஷன் கரெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். சிலபஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் சிலபஸ் மாதிரி தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்ஜி டெக் and CIT கோயம்புத்தூர் and தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது 3 கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் இது 3 வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட சிலபஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலபஸ், அதாவது மோரல்லஸ் கொஞ்சம் பேசிக்கலி காமனா இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் மெயின் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் சிலபஸ் வந்து அதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 to 10% இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்ப வந்து கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 காலேஜஸ் இருக்கு உங்களுக்கு. அது நீங்க கேட்ட வந்து பிஐடி, பாரதாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சின்னு முதல்ல இருந்தது. இப்ப அதனோட வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அந்த ஒரு காலேஜ் இருந்து இது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விழுப்புரம், ஆரணி இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளதா வருது. அது தவிர வந்து உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து சிலபஸஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய சிலபஸஸ் வந்து தனி, அண்ட் இந்த உறுப்பு கல்லூரிகள் பண்ண வேண்டிய காலேஜஸ் சிலபஸ் தனி, அண்ட் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனோட சிலபஸ் தனி. அதே மாதிரி ஐஐடி, பிட்ஸ் பிலானி இவங்களோட சிலபஸ் எல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ் சிலபஸை விட ரொம்ப டஃப், அட் பார் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். பட் இவங்க வந்து அந்த ஐஐடியை விட ஒரு 70 to 80% அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. பட் தனியார் கல்லூரிகள் வந்து இதுல 50% தான் வந்து இது பண்றாங்க. பட் அதுலயும் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமா இல்லை. ஏன்னா இன்னைக்கு பொறியியல்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலங்கள்லயுமே வந்து இதனோட இது வந்து தரம் வந்து குறைக்கப்பட்டுள்ளது. அதனால வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி +2ல தமிழ்நாடுல ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும் படிச்சுட்டு வராங்களோ, அதனால இன்ஜினியரிங்ல ஒரு போர்ஷன் மட்டும் தான் படிச்சுட்டு வராங்க. அவங்க வெளியே வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் வந்து அவங்க அப்ளிகேஷன் இருக்க வெளியே ஒரு டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம இன்னும் பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு வந்து
இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெல் அவீவ் யூனிவர்சிட்டியில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன ரிசர்ச் பண்றாங்கன்னா, ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு வந்து பிரெயின்ல ஒரு கம்ப்யூட்டர் சிப்பை வச்சு, அந்த கம்ப்யூட்டர் சிப்புங்கிறது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் இதுல வந்து எப்படி வந்து அவர் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி கொண்டு வரணும், அந்த அளவுக்கு வந்து வெளிநாடுகள்ல ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து இன்னும் வந்து ரிசர்ச்சுக்கு வந்து இன்னும் நம்ம வி ஹேவ் ரொம்ப தூரம் வந்து நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்தியன் அட்மாஸ்பியர்ல எக்ஸப்ட் ஒரு ஃபியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர நம்ம வந்து இன்னும் ஆராய்ச்சி வந்து இது பண்ணல. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம யதார்த்தமா சொல்றதுனா கூட வந்து நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து மில்லியன்ஸ் மொபைல் யூசர்ஸ் இருந்தா கூட ஒரு செட்டு கூட இந்தியாவில மேனுஃபேக்சர் ஆகல. அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். இதுல அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கரிக்குலம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டேஷன் இல்லை அப்படின்னா நம்ம வெளிநாடுல போய் நம்ம திருப்பி போற மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க வந்து பிஜி போகும்போது இந்த மாதிரி ஒரு சாதாரண கல்லூரிகள் இருந்து போகக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கரிக்குலம் இந்த நெக்ஸ்ட் 4 வருடங்கள்ல நீங்க எவ்வளவு அதிகமான சிலபஸ் எடுத்து படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஃபியூச்சருக்கு வந்து நல்லது. உங்களுக்கு உயர்கல்வி படிக்கும் போதும் ஒரு குளோபலி வந்து இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ல போகும்போது உங்களால காம்படிஷன் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் தொழில்நுட்ப படிப்புகள் குறித்த கற்க கசடர நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.